அன்பர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். கந்தனின் கருணையினாலும் அன்னையின் அருளாலும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும். இன்று அமாவாசை திதி. ஆதலால் நம் அன்னையின் அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அன்பே உருவாய் அமர்ந்தவளாம், ஆயிரம் கண்கள் கொண்டவளாம், அனுதினம் நம்மை காப்பவளாம், அகிலம் போற்றும் நாயகியாம், அவள்தாம் நம் அங்காள பரமேஸ்வரியாம். நம் அன்னையை முழு மனதோடு துதி செய்யுங்கள். நிச்சயம் அனைத்து இன்னல்களிலிருந்தும் நமக்கு விடிவு கொடுப்பாள் நம் அன்னை. அன்னையின் அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் பாரபட்சமின்றி சரிசமமாக அமையட்டும். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அங்கே வெற்றிலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். எவ்வித இன்னல்கள் இருப்பினும் அவற்றை நாம் தொடர்ந்து 7 செவ்வாய்க்கிழமை வரை செவ்வாய்க்கிழமை அவ்வாறு 7 செவ்வாய்க்கிழமைகளை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் இது நடந்தே தீராது, நடக்கவே முடியாது என்று இருந்தால் அதுவும் எளிதில் நமக்கு சித்தியாகும். இது நடக்கவே நடக்காது என்று நாம் மனதில் எண்ணியிருப்போம் அல்லவா, அந்த விஷயம் கூட அந்த செயல்களிலும் நமக்கு வெற்றி ஈட்டி தருவான் நம் வேலன். வேலியேந்திய வேலவன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் சிந்திக்காமல் முழு நம்பிக்கையோடு அவனிடம் பக்தி செலுத்துங்கள். அவன் பதம் போற்றி பணிந்தால் நிச்சயம் நம் வாழ்வில் வெற்றியை அனைத்திலும். சிவாய நம. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. சிவாய நம.